சென்னை புளியந்தோப்பில் மாநகராட்சி உருது பள்ளியின் புதிய கட்டிடம் திறப்பு விழாவின் போது திருவிக நகர் தாவேக எம்எல்ஏ பல்லவியை மேயர் பிரியா குத்துவிளக்கேற்ற முடியாத வகையில் நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. குத்துவிளக்கு ஏற்றுவதற்கான மெழுகுவர்த்தியை தன்னிடம் கொடுக்காமல் மேயர் பிரியா மற்றொருவரிடம் வழங்கியதால் எம்எல்ஏ பல்லவி அங்கிருந்து கோபித்துக் கொண்டு புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியாந்தோப்பு பகுதியில் மாநகராட்சியினுடைய பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் புதிய கட்டிடம், அதாவது மாநகராட்சி உருது நடுநிலை பள்ளி, இந்த பள்ளியில புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில மேயர் பிரியா கலந்து கொண்டிருந்தார். அதே போல திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, இணை ஆணையர் கற்பகம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில முன்னதாக ரிபன் வெட்டி கட்டிடத்தை மேயர் பிரியா திறந்து வைத்தார். அத்தோடு உள்ளே சென்று குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் குத்துவிளக்கை மேயர் பிரியா ஏற்றியதை தொடர்ந்து அருகில் நின்ற பல்லவி மெழுகுவர்த்தியை பிரியாவிடமிருந்து பெற முயன்றார். ஆனால் மேயர் பிரியா அந்த மெழுகுவர்த்தியை அவரிடம் கொடுக்காமல் இணை ஆணையர் கற்பகத்திடம் கொடுத்துவிட்டு அவரை குத்துவிளக்கு ஏற்றுமாறு கூறியதால் அங்கிருந்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி வெளியேறினார். கைக்குழந்தையுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அங்கிருந்த மாநகராட்சி அதிகாரிகள் சமரசம் செய்ய முயற்சித்தார்கள். இருப்பினும் அங்கிருந்த மேயரிடம் இது தொடர்பாக கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். பல்லவியிடம் என்ன நடந்தது என்பது கேட்பது தொடர்பாக மேயருக்கு அடுத்தபடியாக தான் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்த போது, ஆனால் மேயர் தன்னிடம் அந்த மெழுகுவர்த்தியை கொடுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனாலேயே நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினேன் என்று பல்லவி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இது போன்று மாநகராட்சி சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு முறையாக செய்தி தொடர்பாளர் மூலமாக அழைப்பு விடுப்பது வழக்கம். இந்த நிகழ்ச்சி நடப்பது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்றி தொடர்ச்சியாக மேயர் பிரியா கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக மேயர் பிரியா தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள்ல, மாநகராட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாமலும் மாநகராட்சிக்கு வருகை புரியாமலும் இருந்திருந்தார். இந்த நிலையில் தான் திடீரென்று இந்த நிகழ்ச்சி, மேயர் பிரியா கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு இவ்வாறு அவரை மெழுகுவர்த்தி ஏற்ற விடாமல் தடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.